வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலதாஸ் எழுதின சம்மர் இன் கல்கட்டா இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கவிதையில் அவங்க எப்படி தினசரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த கவலைகள்லேருந்து அப்படியே தப்பிச்சு போய் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கல்கட்டாவில் இருக்காங்க. அதுவும் சம்மர் டைமு. அந்த வெயில் அவங்களுக்கு எவ்வளோ இதமாக இருக்குன்றத அவங்க ட்ரிங்கிங் த எசன்ஸ் ஆஃப் த சன் அப்படின்றாங்க. நம்ம ஒரு ஜூஸை தான் குடிப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கி அதை அனுபவிக்கும் போது அது இந்த மாதிரி சொல்லுவோம். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஹியூமன் எமோஷன்ஸு அது பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எமோஷன்ஸு அதை பற்றி அங்கே சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் மாதத்தில் இந்த வெயிலில் நான் இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷம்னா, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே இந்த சூரியனை அவங்களுடைய கிளாஸில் ஆரஞ்சு பழம் பிழிகிற மாதிரி பிழிஞ்சு அந்த ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அத்தோடு அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த சூரியனுடைய அந்த வெப்பம் அதை ஃபயர்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா அப்படியே சூரியனோட பொற்கதிர்களை குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இதையே அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஒருவேளை இது இந்த ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் அவங்க இந்த ஆல்கோஹால் குடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த ஃபயர் ஆஃப் த சன்னுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு கவலைன்னு இருக்கிறதுல நான் விடுபட்டு அன்ஹரிட் லாஃப்டர், அதாவது எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே அனுபவித்து சிரிக்கிறத இங்கே அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு மணப்பெண் அந்த திருமண நாள் அன்னைக்கு எப்படி ஒரு குதூகலத்தில் இருப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் என்கிட்ட வருது. இது ஒரு இன்னசென்ஸு, அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஈகர்னஸ் எல்லாமே அந்த மணப்பெண்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு புத்துணர்வு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, என் மனசு நான் விரும்பின ஒருத்தர்கிட்ட போயிட்டு வருது, அதுக்கு மன்னிச்சுக்குங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது. இது அதான் இந்த ஜூஸ் ஆஃப் ஏப்ரல் சன்னுன்றது இருக்கு இல்லையா, அதுதான் சந்தோஷம், அதுதான் வார்மத் ஆஃப் த சீசன்றாங்க. அதே சமயத்தில் இது ஒரு வேளை அவங்க ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ் அண்ட் செக்ஷுவல் டிசைரை சொல்கிறாங்களா இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆணாதிக்க சமுதாயம் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது, ஒரு அவங்களுடைய அடையாளத்தை அவங்ககிட்ட பறிக்குது அப்படின்றத அவங்க இங்கே சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள மாதிரி இருக்கிற பல பெண்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. வாங்க கவிதையை படிக்கலாம். வாட் இஸ் திஸ் ட்ரிங்க் பட் த ஏப்ரல் சன்? இப்போ நான் என்ன குடிச்சு அனுபவிச்சுட்ருக்கேன்னா இந்த ஏப்ரல் மாதம் வெயில தான். ஸ்குவீஸ் லைக் அன் ஆரேஞ்ச் இன் மை கிளாஸ். அப்படியே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து நம்ம கிளாஸில் புழிஞ்சு குடித்தோன்னா எப்படி இருக்கும், நேராக வேறு எதுவுமே இல்லை, வெறும் ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி இருக்குது. ஐ சிப் த ஃபயர், ஐ ட்ரிங்க் அண்ட் ட்ரிங்க் அகெயின். இங்கே ஃபயருன்றது அந்த சூரியனுடைய வெப்பம் தான். நான் திருப்பி திருப்பி அதை அனுபவிச்சுட்டே இருக்கேன். I am drunk, yes, but on the gold of suns. What noble venom now flows through my veins and fills my mind with unhurried laughter. இந்த மாதிரி இருக்கும்போது என் நரம்புலெல்லாம் அந்த புத்துணர்ச்சி போய் எதை பற்றியும் கவலைப்படாமல், அதை அவசரமாக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, ஒரு சிரிப்பை, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருதுன்றாங்க. மை வரிஸ் டோஸ், என்னோடய கவலைங்கள்லாம் தூங்க போயிடுச்சு. We bubbles ring my glass like a bride's nervous smile and meet my lips. இப்போ எப்படின்னா இந்த சந்தோஷம் ஒரு மணப்பெண் எப்படி ஒரு புன்முறுவலை அவங்க உதட்டில் வச்சுட்ருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு புன்முறுவலை என்னுடைய உதட்டில் கொண்டு வர்றாங்க. Dear, forgive this moment's lull in wanting you, the blur in memory. அப்போ கூட அப்படியே ஒரு கண்ணோட்டமாக ஒரு நிமிஷத்துக்கு என்னுடைய காதலோட நினைவு வருது. How brief the term of my devotion, how brief your reign when I with glass in hand drink and drink again this stupid juice of April suns. அதான், ஆனால் உன்னை பற்றி நினைப்பு இருந்தாலும் இந்த சந்தோஷம் நிலையானது, உன்னோட இருந்த சந்தோஷம்லாம் அது கொஞ்ச நேரம்தான். இந்த ஏப்ரல் சன்ஸோடைய அந்த ஜூஸ், அதாவது அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறது உன் கூட இருக்கிறதுக்கெலாம் ஈடு இல்லை, இதுதான் உன்னதம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.